ஸோ நாங்கள் வந்து இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுல்ல, அந்த சர்ப்ரைஸ் என்னன்னா வந்து பாருங்க பேக்லாம் பேக் பண்ணிட்டோம். ஓகே, பை ரைட் வந்து நாங்கள் வந்து நாளைக்கு நைட் தான் செக் அவுட் பண்ணோம். ஸோ இன்றைக்கி வந்து செக் அவுட் பண்ணுற மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். ஏன் எதுக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் தெரியும். அடுத்த வீடியோ ஓகே, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ரோஷன் கெம்புமா இருமா, நம்ம 3 நாளா தங்கின ஹோட்டல்ல ஒரு கடைசி ஒரு தடவை தொட்டு பார்த்துட்டு வரவா. ரூமே கேவலமா இருக்கு, இதுல என்னத்தை நீங்க தொட்டு பாக்குறது? வாங்க, இதுலதான் உட்காந்து மேக்கப் போடுவேன். பாய் பாய் டு திஸ் வியூ. ஓகே மக்களே, நாங்க அந்த சர்ப்ரைஸ் வேன்யூல போய் உங்களை சந்திக்கிறோம். கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ கடைசி வரைக்கும் பாருங்க. வந்து நாங்க வந்து கடலோரமாவே தான் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். சோ எங்க போறோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து நீங்களே பார்க்கதான் போறீங்க. எவ்வளவு தூரம்னா கிட்டத்தட்ட அதாவது நாங்க இன்னும் 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணணும். நாங்க அந்த போற வழியெல்லாம் காட்டுறோம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி மலேக்கா ஆல்ரெடி கடல் பக்கம் தான் இருக்குது. சோ நாங்க போற இடமும் வந்து கடல் பக்கமே இருக்கிறதுனால அந்த கடல் பக்கம் இருக்கிற ரோடு வழியா தான் நாங்க போயிட்டு இருக்கோம். சோ பியூட்டிஃபுல்லான வியூ எல்லாம் வந்துகிட்டே இருக்குது. அண்ட் வந்து ஒரு சின்ன ஃபனியான ஸ்டோரி கூட ஷேர் பண்ணிக்கணும். நேத்து வந்து நாங்க நோனியா ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டோம் இல்லையா. சோ நோனியா ரெஸ்டாரண்ட்ல வந்து அங்க போறதுக்கு முன்னாடி ஓலி ஓலி மலைக்கால வந்து துல்கர் வந்து பஸ்ன்னு கேட்டான்னு ஒரு பஸ் வாங்கி கொடுத்தோம். அவனா போய் எடுத்துக்கிட்டான், கேட்கல, அவனா போய் திறந்து எடுத்துக்கிட்டான், வந்துருச்சு. சோ வந்து அவனா வந்து ப்ளூ கலர் பஸ், ஏன்னா ப்ளூ ரெட் எல்லோ இருந்துச்சு. அவன் ப்ளூ கலர் பஸ் பார்த்துட்டு ப்ளூன்னு சொல்லி கேட்டு எடுத்துக்கிட்டான். சரி நல்லாதான் இருக்கு பஸ் சொல்லிட்டு நாங்க வாங்கி கொடுத்தோம். நோனியா ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டு இருக்கும் போது அது பஸ் ரோஷன் நோண்டிட்டு இருந்துச்சு. பின்னாடி வந்து ஒரு சின்ன பேப்பர் ஸ்ட்ரிப் மாதிரி இருந்துச்சு. அத வந்து நான் எடுத்து விட்டேன். ஏன்னா வந்து அவன் வந்து கொஞ்சம் ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆயிட்டான் அந்த டைம். எப்போதுமே அவன் 4 to 6 கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவான். சோ அப்பதான் கரெக்டா நாங்க உட்காந்துட்டு இருந்தோம். அவனை என்டர்டெயின் பண்றதுக்காக இதுல வந்து நான் என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கும் போது அது பேப்பரை எடுத்து விட்டுட்டு இங்க ஒரு பட்டன் இருந்துச்சு. நான் அமுக்குனேன். சாதாரணமா என்ன வரும், ஏதாச்சும் ஒரு சவுண்ட் வருமா இல்லையா? நோனியா ரெஸ்டாரண்டும் அமைதியா இருந்துச்சு. இந்த பஸ் சவுண்ட நீங்களே கேளுங்களேன். இது தன்னாலே நிக்க, அதாவது இது நம்ம எதுவும் பட்டன் அமுக்குனா நிக்காது, அதுவாதான் நிக்கும். இப்படி லென்த்தா எல்லாருமே சாப்பிடறத விட்டுட்டு எங்களதான் திரும்பி பார்த்துட்டு இருந்தாங்க. நான் டேபிளுக்கு கீழே இல்லவா இப்ப வேணாம் பஸ், இது பஸ்ஸா இல்ல பேயானே தெரியல, கதறிட்டு இருக்குது ஒவ்வொருத்தருமே பட்டன் அமுக்கும் போது. சரி வாப்பு, நான் கொஞ்ச நேரத்துல தரேன். இந்த பட்டன் அமுக்கி விட்டுட்டு ஜர்க்காயிடலாம், ஏன்னா அந்த அளவுக்கு சவுண்டா இருக்கு. சரி பாபாய் சொல்றாங்க எங்களை. நாங்க கொஞ்சம் அவனை என்டர்டெயின் பண்ணிட்டு அந்த வியூவோட உங்களை நாங்க திரும்ப சந்திக்கிறோம். பாய். காஞ்சனகுடி சைடு போற மாதிரி இருக்குது. வெயிட் ஆப் அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த வீடு, இந்த மரம், இந்த மாதிரிலாம் சிங்கப்பூர் இல்ல கேரளா கூட இந்த மாதிரி பார்க்க முடியாது. சரி இதை போடுறேன். இது போற வழியில வந்து இந்த பீச் ஏரியாவை நாங்க பார்த்தோம். கண்டிப்பா இங்க வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கெல்லாம் காட்டலாம் தான் நாங்க இங்க வந்துட்டு இருக்கோம். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இது மலேக்கா பக்கத்துல உள்ள பீச் தான். ஆக்சுவலி மலேக்கா என்பது வந்து ரொம்ப சின்னது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்ல, அது ரொம்ப பெருசுதான். என்ன சுத்தி பாக்குற இடம் மட்டும் தான் கொஞ்சம் சின்னதா இருக்கும். பட் அங்க தங்குற மக்களோட எண்ணிக்கையோ அந்த ஊரோட சைஸோ பாத்தீங்கன்னாலே ரொம்ப பெருசு, ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க அங்க. ஸோ இது ஸ்டில் மலேக்கா தான். மலேக்காவில் உள்ள பீச்னா இப்படி தான் இருக்கும். மொட்டவே இல்லை, ஜஸ்ட்டு உங்களுக்காக நாங்கள் வந்து இந்த ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகே, இந்த எண்டு வரைக்கும் போவோம். இங்க வந்து ரொம்ப அழகான சின்ன சின்ன இதுதான் கம்போங் வீடுங்க மாதிரி வருது. அழகா இருக்குது. கம்போங்னா கிராமம், அதை சொல்லு.
அதான் கம்போங்னா மலே வேர்டில் வந்து கிராமம்னு அர்த்தம். ஆக்சுவலி நானும் ஆசிஃபா பேசிக்கிட்டோம், இங்கே தங்குறவங்கெல்லாம் என்ன வேலை பார்ப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா அதாவது லைஃப் ஸ்டைல் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இப்போ நாங்களாம் வந்து சிங்கப்பூரில் இருக்கோம், ஒரு ஆஃபீஸ் வேலை அந்த மாதிரி போயிட்டு வரோம். இவங்கெல்லாம் அழகாக இந்த கம்பவுண்ட் வீட்டில் இருக்காங்க, சுற்றி புட்டி ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலி கடைங்க அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாக வீடு தான். இந்த ஏரியாவில் இப்போ பார்க்குறது எல்லாமே வீடுங்க தான். ஆமாம், ஒரு கடை வந்து தொழில், அதாவது இன்னொன்று சொல்லுவாங்க, அதாவது கடல் சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க வந்துட்டு அந்த கடல் தொழில் தான் பண்ணுவாங்க. எங்கேயோ வாங்க சொல்கிறாங்க. ஆமாம், அந்த கடல் சார்ந்த பகுதியில் வந்துட்டு அந்த கடல் தொழில் பண்ணுவாங்க. மீனவர்கள் இருப்பாங்க, இந்த அட்டை பீலி பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க, அதாவது கடல் சம்மந்தப்பட்ட எல்லா தொழிலும் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஆனால் இங்கே போட்டு அதிகமாக இல்லை. இப்போ கீழக்கரையிலாம் வந்துட்டு அந்த கடல் சார்ந்த பகுதி இருக்கிறவங்க அந்த ஏரியா ஃபுல்லாக நிறைய போட்டு இந்த லாட்ஜ்லாம் நிற்கும். இங்கே வந்துட்டு கப்பல் எதையுமே பார்க்க முடியல. ஸோ அதனால எனக்கு அது கொஞ்சம் க்யூரியஸாக இருக்குது. பத்தாவதுக்கு இந்த இருக்கிற வீடுங்கள்லாம் பெருசாக அழகாக இருக்குது. என்னதான் கிராம வீடாக இருந்தாலும் பெருசாக அழகாக இருக்குது. ஆமாம், ஆக்சுவலி பார்க்க பெருசமாக இருக்குது. அதாவது நாங்கள் அந்த கட்டணம், இந்த பஸ்ஸு வேற என்ன எல்லா விடத்துலையும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதாவது நாங்களாம் வந்து ஹெச்டிபியில் இருக்கோம், எங்களுக்கெல்லாம் வந்து அது இஷ்டம் அப்படிலாம் இல்லை. இந்த மாதிரி வீடு எனக்கு கிடைச்சா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கே இருப்பேன். நல்லா வந்து செடிங்களுக்கெல்லாம் தொளிச்சு தண்ணி காலையில் தொளிச்சுட்டு நல்லா வந்து ஃபர்டிலைசர்லாம் போட்டு, அது என்ன பூவு, ஏதோ ஒரு வள்ளி, மல்லிப்பூவா? இல்ல, கற்பூரவள்ளி மாதிரி செடிகள். பூ இல்ல, செடி, கற்பூரவள்ளி செடி, வெத்தலை செடி. நம்மளோட காட்டுறதுக்கு ரோட்டை காட்டு, ஏன்னா அங்கதான் வீடு ஒண்ணு தெரியும். டொமேட்டோ செடி இந்த மாதிரி நான் வந்து வளர்த்துட்டு சந்தோஷமா என் வாழ்க்கையை கடப்பேன். எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. இப்போ இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன ஆசையா இருக்கும், சிட்டி வாழ்க்கை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசையா இருக்கும். ஆனா சிட்டில இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்க, வாழ்க்கைன்னா இந்த மாதிரி இடத்துல இருக்குது, அழகா இருக்குது. எனக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. அதனால தான் எடுத்து உங்களுக்கும் நான் காட்டுறேன். இதான் ஹோட்டலா? இல்லம்மா, இந்த பில்டிங்க்கு அடுத்த அந்த சைடு தான் ஹைபிஸ்கஸ் ஸ்டைல்ல வரும். ஆமா, நீ பாக்கிங் என்னன்னு கேட்டியா அவங்க கிட்ட? தெரியலையே, எப்படி போறது? ஓகே காய்ஸ், இதுதான் அந்த ஹோட்டலோட லாபி. ஹோட்டலுக்கு வந்து பக்கி வழியாக அந்த பக்கம் போகணும். பக்கி சிஸ்டம் அப்புறமா காட்டுறேன். ஸோ ஆசிஃப் அங்கே செக்இன் பண்ணிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இங்கே வெல்கம் ட்ரிங்க்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அன்றைக்கியமாக ஹைபிஸ்கஸ் ஜூஸ் தான் நினைக்கிறேன். ஆனால் செம்ம ஐஸாக இருக்குது, அதனால் நான் இதை அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே ஐஸாக சாப்பிட்டு கொஞ்சம் நாளாக தொண்டை சரியில்லாமல் இருக்குது எங்களுக்கு. அதனால் வந்து இதை இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அதுதான் அந்த தெரியுதுல்ல அந்த வெஹிக்கல், அதுதான் வந்து பக்கீஸ். அதில் தான் வந்து நம்ம ஹோட்டல் ரூமுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஏன்னா இந்த ஹோட்டல்லே பார்த்திங்கன்னா ஹைபிஸ்கஸ் ஷேப்பில் தான் இருக்கும், நடந்து போக முடியாது. ஏன்னா நம்ம ரூம் வந்து எந்த ஹைபிஸ்கஸ் லீஃப் பக்கத்தில் இருக்கோ அதுதான் வந்து நம்ம ரூம். டுகசிடான் இப்போ நாங்கள் ஹைபிஸ்கஸ் வந்துட்டோம். அதான் எப்போ சொல்லியாச்சுமா. ஓகே, ஸோ வந்து இப்போ இந்த நாங்கள் எப்பயுமே புக்கிங் பண்ணும்போது என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, இந்த ப்ரீமியம் புக்கிங் ஏதாவது நாங்கள் போட்டுருவோம். ஸோ அதுக்குன்னு ஸ்பெஷல் செக்இன் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இப்போ கூட என்னென்னா அங்கே கவுண்டரில் வேறதுக்கும் பண்ணுறது. ஆமாம், உண்மையிலே ரூம் சைஸ் பெருசாக தான் நாங்கள் யூஸ்வலாக புக் பண்ணுவோம். அப்போ தான் ஃபுல்லாக ஓடி ஆடி விளையாடுறது கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி எங்ககிட்டே வந்து ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு இருப்பான், அவனுக்கு போர் அடிக்கும்ல. சின்ன ரூமாக இருந்தால் போர் அடிக்கும், பெருசுனா அவன் நல்லா ஓடி ஆடி விளையாண்டு. அதனால என்ன சில நேரம் அந்த பெரிய ரூமை நாங்கள் புக் பண்ணிடுறோம். அது வந்து என்னன்னா ப்ரீமியம் இல்லை, ஆக்சுவலி நாங்கள் வந்து என்ன பேருன்னு பார்க்குறத விட எத்தனை ஸ்கொயர் மீட்டர்னு பார்ப்போம். மீட்டர் ஸ்கொயர் மீட்டர் எல்லாம் ஒன்று தான். ஸோ அது எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அதை நாங்கள் புக் பண்ணிப்போம். அப்போ தான் அவனுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த தடவை புக் பண்ணது என்னென்னா, நாங்கள் புக் பண்ண ப்ரீமியம் புக் பண்ணியிருக்கோமா. ஆக்சுவலி அதை நோட்டீஸே பண்ணல. ஸோ இப்போ வந்து நார்மல் கவுண்டரில் செக்இன் பண்ணக்கூடாது. எல்லாம் பந்தான்னு அப்படியே சில பேர் மைண்டில் நீங்கள் நினைப்பீங்க. உண்மையிலே தான்
நாங்கள் வந்து ரூம் சைஸ் தான் பெருசாக இருக்கும். அது வந்து நான் எங்களுக்காக இல்லை, நாங்கள் 2 பேரும் போனால் இருக்கலே சீப்பாக முடிக்கலாம். இந்த பையன் வர்றதுனால தான் நாங்கள் பெரிய ரூமாக அடிக்கிறோம். ஏன்னா ஓடுவோம். ஆமாம், ஆல்ரெடி நாங்கள் பட்டாச்சு. ஒரு சின்ன ரூமை கேல ஒருத்தர புக் பண்ணி, அது என்னது கே ஹோட்டல். நீங்கள் அந்த ஸ்டாரியை பார்க்கணுன்னா கீழே ஏதாச்சும் ஒரு லிங்க். இல்லை அதெல்லாம் நம்ம வீடியோ எடுக்கல. இல்லை அந்த ஸ்டாரி நாங்கள் சொல்லுவோம்ல, அந்த லிங்க் நான் கீழே போடுறேன். அப்படி இல்லைன்னா நாங்கள் கேஎல் பிளாக்ஸ்லேயே அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த ரூமில் இருந்துட்டு எங்கள் ரொம்ப சின்னது அந்த ரூம். ஸோ அதனால் அதுலேருந்தே அடுத்தடுத்த தடவைலாம் நாங்கள் பெருசாக தான் புக் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அதனால் இப்போ பெருசாக புக் பண்ணது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் புக் பண்ண ப்ரீமியம் கேட்டகரி. ஸோ நார்மல் செக்இன் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு இந்த பக்கி எடுத்து வேறு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்களாம். அங்கே செக்இன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எங்களை ரூமுக்கு அனுப்புவாங்களாம். ஸோ இப்போ நாங்கள் பக்கிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். சிங்கப்பூர். அப்போ அங்கே இந்த மார்னிங் புஃபேலாம் எங்கண்ணே? அங்கே லோட்டி அங்கே தான். இங்கே செக்இன் பண்ணால் இங்கேயும் இருக்கும். பட் சாய்ஸ் ரொம்ப இங்கே வந்து போட்டோ வெஸ்டர்ன். ஓ சரி சரி. அங்கேனா நிறைய சாய்ஸ். ஓகே. இதுதான் அந்த இன்னொன்று ப்ரைவேட் செக்இன் ஏரியா. ஸோ இங்கே தான் வந்திருக்கோம். யாருமே இல்லை. அந்த வெயில கூட நாங்கள் ரூமெல்லாம் பார்த்தோம், யாருமே குளிக்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ தெரில, மேபி நாங்கள் மட்டும் தான் இருக்குமா என்னன்னு தெரில, பார்ப்போம். ஓகே, ஹாய் காய்ஸ், நாங்கள் வந்து எங்கள் இந்த ஹைபிஸ்கஸ் ரூம்குள்ளே செக்இன் பண்ணிட்டோம். பாருங்கள் ஹைபிஸ்கஸ். ஓ, தரையில் ஹைபிஸ்கஸ், அப்புறம் ஹைபிஸ்கஸ் கலர், பெயிண்டிங், ஃப்ளவர் எல்லாமே ரிலேட்டபுளாக இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ இதுதான் அந்த என்ட்ரன்ஸ். ஸோ என்ட்ரன்ஸ்லேருந்து நான் காட்டுறேன். இங்கே வந்து ஒரு மினி பென்ட்ரி ஏரியா மாதிரி. இதெல்லாம் தண்ணி. ஓகே, தப்பாக நினச்சிடாதீங்க. இது வந்து ஓஸ்மோசிஸ் வாட்டரா, இது குடிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பென்ட்ரி, இது ஒரு உட்கார இடம். அங்கே அதே பஸ் இருக்குது பாருங்க, துல்கர். அந்த பஸ்ஸை கொண்டு போய் வேறு இடத்துல போய் அப்புறம் காட்டிடு. ஓகே, நாங்கள் கேட்ட ட்வின் பெட். ஸோ இந்த மாதிரி 2 பெட் இருக்குது. அப்புறம் ஓகே, துல்கர் அங்கே ஜம்ப் பண்ணிட்டு இருக்காப்புல. இது வந்து ஒரு சேஞ்சிங் ரூம் மாதிரி. அண்ட் இது வந்து பாருங்கள், இங்கேயும் அந்த ஒரு கிளாஸ் ஃப்ளோ மாதிரி வந்து கீழே தண்ணி தான். கீழே சுறாமீன்லாம் ஒன்றா தெரியும். ஓகே, தண்ணி தெரியுதா? ஸோ தண்ணி, இது லாண்ட்ரி பேக்கு. அப்புறம் இங்கே வந்து இந்த வாஷ் பேசின் மாதிரி மூஞ்சி கழுவிக்கலாம். 2 பேரும் at a டைம் கழுவிக்கலாம், சண்டை போட தேவையில்ல. இது வந்து டாய்லெட் நினைக்கிறேன், இல்லை ஷவர் கியூபிக்கலா என்னது? இது வந்து ரூம்லாம் இருக்கான். இது வந்து டாய்லெட்டு. ஓ, எனக்கு இது. ஏய், அப்போ ஷவர் ஏரியா எங்க? முதல்ல இதை பாரு, இங்கே பாரு, இதெல்லாம் இந்த ஸ்டீம் ரூம்லாம் இருக்கா. அந்த முதல்ல காட்டிக்க. ஓகே, இங்கே வந்து ஏதோ ஸ்டீம் ரூமாக இருக்கா. எந்த ரூம் இருக்கு? திறந்து பார்த்தா ஸ்டீம் பண்ண தெரில. ஓ, இங்கே எக்ஸ்ட்ராவா இதுதான் குளிக்கிற ஏரியா. டப்பு இருக்கு, நைஸ். ஸோ இங்கே ஷவர் பண்ணிக்கலாம். இங்கே பிளைண்ட்ஸ் வருது. ஸோ இந்த ரூம்லேயே முக்கியமான ஒரு இடத்த நான் காட்டிட்டு வந்துடு. அது ஷவர் தாம்மா, ஷவரு. ஓகே, ஷவர் ரூம். ஓகே, ஆனால் இங்கேயே ஷவர் பண்ணிக்கலாம். ஓகே, ஓ, இதுதான் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் த ரூம். எப்படி திறக்கிறது? ஓகே, the pool area. ஸோ இங்கே வந்து வெயில் குறைஞ்சிட்டோன்னே இந்த பூலில் நம்ம வந்து ஸ்விம் பண்ணலாம். இங்கேருந்து உள்ளே போய்க்கலாம். ஸோ இதுதான். இது திறக்க மாட்டேங்குது, தெரில. சரி, பார்க்கலாம், பின்னாடி பார்க்கலாம். ஸோ இது பிள்ளைங்களாம் இருக்கும்போது பார்த்து லாக் பண்ணி வச்சுக்கிறது தான் பெட்டர். ஸோ இப்போ நாங்கள் லாக் பண்ணிடுறோம் இந்த ரூமை. ஓகே, நாங்கள் வந்து ஆசிஃப் வந்து இங்கே தங்கினதில்லை, நான் தங்கியிருக்கேன். ஆனால் அது வந்து அந்த வேறு லேஅவுட் இருக்கிற டைப் ரூம். இந்த மாதிரி பின்னாடி வந்து ஒரு வாக்வே மாதிரி வராது. ஸோ அது வந்து எப்படி வரும்னா, இந்த டபுள் பீட் மாதிரி வந்துட்டு அதுக்கு அடுத்த செக்ஷன் வந்து இந்த ஏரியா மாதிரி வரும், ஸ்கொயர் ஷேப்பில். அதுக்கும் அடுத்த செக்ஷன் வந்து அந்த பூல் ஏரியா மாதிரி வரும். ஆனால் இது வந்து அந்த பெட் ஏரியா அண்ட் வாக் த்ரூ வார்ட்ரோப் அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் வந்து செப்பரேட் பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது.
நான் நல்லா இல்லைன்னு சொல்லலையே. இதுதான் வந்து வெளியில் மற்ற ரூம்ஸ் கைஸ். என்ன ஒரு இதாகிருச்சுன்னா மானம் போயிடுச்சுன்னா எங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த கார்டை யூஸ் பண்ணவே தெரியல. அந்த கார்டு ஃபஸ்ட்டு காட்டு எப்படி இருக்குன்னு. எஸ்எஸ் கார்டு. இந்த கார்டு பாருங்கள், எப்போதுமே கொஞ்சம் கிளாஸியாக தருவாங்க. இது என்ன வூட் ஸ்டைலில் தந்துருக்காங்க. ஸோ இந்த கார்டை வந்து ஃபஸ்ட்டு வேலை செய்யலை. அப்புறம் நடுவில் ஒரு டிரைவர் வந்தாப்புல, அவங்கள ஸ்டாப் பண்ணி நாங்கள் வந்து ஹெல்ப் கேட்டோம். அவங்க தான் திறந்து கொடுத்தாங்க. மானம் போயிடுச்சு. ஸோ இப்போ நாங்கள் வந்து ஃப்ரெஷன் அப் ஆகிட்டு நாங்கள் உங்களை திரும்ப சந்திக்கிறோம். ஸோ இப்போ நாங்கள் சும்மா பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டுருக்கோம். அதோ பாருங்கள், ஆக்சுவலி இதில் பக்கியில் கூட போகலாம் தான். ஒரு பக்கி கேட்டார் கூப்பிட்டு போவா அப்படின்ட்டு. நான் தான் இல்லை பரவாயில்ல நாங்கள் இப்போ நடந்து போய்க்கிறோம் அப்படின்ட்டோம். ஏன் நல்லா இருக்குது இந்த எப்படி நடந்தா பாருங்கள். பீச்சில் ஆக்சுவலி எனக்கு வந்து போட்டிங் போகணுன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் ரோஷன் வந்து வேணாம். ஆக்சுவலி நாங்கள் இந்த பீச்சுக்கு போகிற ஒரு மைண்ட் செட்டில் வரல இல்லை. அதனால் இந்த ஷூ, அதாவது நான் வந்து சும்மா செருப்பு எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் பீச் அட்டையர் நாங்கள் எதுவுமே கொண்டு வரல. ஸோ அதனால் வந்து இப்போ அங்கெல்லாம் போக முடியுமான்னு தெரில. ஜஸ்ட் போய் பார்க்கலாம், ரூம்குள்ளேயே இருக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 8 போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறோம். ஸோ யா ஓகே கைஸ், ஓகே நாங்கள் வந்து பீச்சுக்கு வந்துட்டோம். வாமா. ஸோ இப்போ ஜஸ்ட் சும்மா ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம், எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு. ஏடிவிலாம் இருக்குது, ஆனால் இப்போ நாங்கள் ஏடிவிக்கெலாம் போக போகிறதில்ல. Thousand years later. நாங்கள் வந்து நேற்று ஸ்விம்மிங் வந்து சாப்பிட்டுட்டு பார்த்துட்டோம். ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு ஸ்விம்மிங்லாம் பண்ணனால, அதுவும் டூல்கரை பாஸ் பண்ணி ஸ்விம்மிங்லாம் பண்ணனால எங்களுக்கு ஓவர் டயர்ட் ஆகிடுச்சு. அதனால் வந்து நாங்கள் வந்து காலையில் எடுக்கிறோம். ஆனால் நைட்டு வந்து நாங்கள் டயர்டில் தூங்கினோம். ஒரு 9 o'clock இல்லை 9 o'clock நீ வேறு ஒரு 4:45 இருக்கும். நானும் வந்து செம்ம ஒரு சவுண்டில் முடிக்கிறேன். என்ன சத்தம்னா தடுப்புடுன்னு அவ்வளோ ஹெவியான ரெயின். இங்கே வந்து மேலே என்ன வச்சுருக்காங்களே தெரில. அந்த இல்லை ஆக்சுவலி இது வந்துட்டு மேலே டாப் ஃப்ளோர் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது தானே. ஸோ அது வந்து இது ஒரு சிங்கிள் ஃப்ளோர் அப்படிங்கிறதுனால சரியான மழை. அதுவும் எனக்கு அந்த மழை சத்தத்தில் நான் முழிச்சதுக்கப்புறம் தான் ரோஷன் முழிச்சிச்சு. அதுவும் இடி மின்னல். அதுவும் இங்கே ஓப்பனிங் தெரியுது பாருங்க மேலே. ஸோ எங்கள் பெட்டு வந்து ஆப்போசிட்டில் தான் இருக்கு. அந்த மின்னல் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்குது. நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். எங்களுக்கு என்னெல்லாம் தோணிடுச்சுன்னா ஒரு வேளை அவ்வளோதான். ஏன்னா இது கடல்ல இருக்கு, கடல் மேலே இருக்கு கட்டியிருக்காங்க இந்த ஹோட்டல். எல்லா ரூமுமே ஒரு குச்சி மாதிரி ஒரு வால் ஒரு ஸ்டாண்டில் தான் நிற்கிது கடலுக்கு மேலே. ஸோ அதனால வந்து என்னன்னா இந்த எங்களுக்குலாம் என்ன பயமாக போயிடுச்சுன்னா எதுவும் ரொம்ப புயல் மாதிரிலாம் வந்து உள்ளே போயிடுமோ அப்படின்ற மாதிரி பயமாக போயிடுச்சு. ஸோ அதனால் ஆக்சுவலாக எனக்கு அதுக்கப்புறம் தூக்கம் வரல. தூக்கம் பயத்தினாலன்னு இல்லை, இந்த சத்தம் ரொம்பவா இருந்துச்சு. அந்த மழை உழுந்துக்கிட்டே இருக்கிற சத்தம். ஒரு 7 மணிக்கு மேலேயோ என்னமோ தான் வந்துட்டு அந்த மழை கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ஸோ அது அதுக்கப்புறம் நாங்கள் எழுந்திரிச்சு இப்போ ரெடியாக இருக்கோம். ஸோ நாங்கள் வந்து இப்போ வந்து பூஃபிக்கு போகிறோம். பூஃபே பாருங்கள் என்ன வந்து சர்வ் பண்ணுறாங்கன்னு. ஸோ ஹோட்டல் பூஃபே பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் சேனலில் வந்து நினைக்கிற 2-3 தடவை நாங்கள் காட்டியிருக்கோம். கேரளில் போகும்போது அந்த ஹோட்டல் பூஃபேலாம் காட்டியிருக்கோம். ஆனால் இங்கே என்ன வித்தியாசமாக இருந்துச்சுன்னா வெரைட்டி எக்கச்சக்கமாக இருந்துச்சு. அதாவது வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்திருக்குமா இல்லை லஞ்ச் வந்திருக்குமான்னு கொஞ்சம் நேரம் கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு வெரைட்டி இருந்துச்சு. ப்ரெட்டில் ஆரம்பிச்சிச்சு, சரி பிரேக்ஃபாஸ்ட் தான் அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம்லாம் திரும்பி பார்த்தா வெஸ்டர்ன்லேயே கலக்குன்னு கலக்கி வச்சுருக்காங்க. பாருங்கள், பாஸ்தாலாம் யாராச்சும் பிரேக்ஃபாஸ்ட்க்கு சாப்பிடுவாங்களா? ஆனால் இங்கே இருக்குது 2 விதமான பாஸ்தாலாம் இருந்துச்சு. அப்புறம் வந்து இது வந்து
வந்து மீ கோரிங் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஹேஷ் ப்ரவுன் இதெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து சும்மா சைட்ஸ் மாதிரி இருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்னில் இன்னும் நிறைய மெனு இருந்துச்சு. ஸோ இது வந்து சிக்கன் வெரைட்டி, அப்புறம் வந்து இதுவும் வந்து சாசேஜஸ், அப்புறம் இந்த மாதிரி போய்கிட்டே இருந்துச்சு வெஸ்டர்ன் மெனுவே. ஹேஷ் ப்ரவுன் டோஸ்ட், ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் கூட இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இதில் எது நம்ம சாப்பிட்றோன்னே கொஞ்சம் நேரம் கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். இந்த பக்கம் வந்து சோறு இருந்துச்சு, அதாவது வந்து பண்டான் ரைஸ் மாதிரி இருந்துச்சு. அதுக்கு இந்த பக்கம் இந்த நாசில மசாட் மாதிரி வச்சுருந்தாங்க. ஏன்னா வந்து மலேசியாவில் நான் வந்து சொல்லியிருக்கேன் இருக்கும் போது வீடியோலலாம், மலேசியா சிங்கப்பூர் சைட்லலாம் வந்து நாசிலமா பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்கே சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ஹோட்டல் என்ன வித்தியாசமாக இருந்துச்சுன்னா, அந்த பூஃபே செட்டப் வந்து போத் இன்டோர் அண்ட் அவுட்டோர் செட்டப்பில் இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தது வந்து இன்டோரில் உள்ளது, இது வந்து அவுட்டோர் செக்ஷன். ஸோ அவுட்டோர் செக்ஷனில் வந்து இந்தியன் வெரைட்டி பார்த்தோன்னே நாங்கள் எக்ஸைட்டட் ஆகிட்டோம். ஏன்னா இந்த சரவணா ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு நம்ம அதுக்கு தான் வந்து ரொம்ப பழகிட்டோம். அதனால் வந்து இங்கே இந்தியன் குசின்ஸ் பார்த்தோன்னே எக்ஸைட்டட் ஆகிட்டோம். இந்த பக்கம் முட்டைக்கே ஒரு தனி செக்ஷன் வச்சுருக்காங்க. அதே வந்து நாங்கள் வாய் பொழுது பார்த்துட்டு வந்தோம். ஏன்னா முட்டைக்கு இவ்வளோ பெரிய ஸ்டேஷன், அதுவும் லைவ் ஸ்டேஷன் வேறு வச்சு முட்டையில் ஏதோ பண்ணி இந்த பக்கம் தந்துட்டு இருந்தாங்க. ஆனால் காலகட்டால் வந்து எங்களுக்கு வந்து அந்த முட்டை சாப்பிட்டுலாம் பழக்கம் இல்லை சொல்லிட்டு அதை ஸ்கிப் பண்ணிட்டோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காஃபிக்கு, ஸோ காஃபி எந்த மாதிரி வேணுமோ அது இந்த பக்கம் நம்ம எடுத்துக்கலாம். சரி, அதுக்கப்புறம் இந்த பக்கம் என்ன இருக்க போகுதுன்னு பார்த்தா இங்கேயும் வந்து சூரோஸ், அதுக்கு தொட்டு சாப்பிட்ற வந்து சாசஸ், அப்புறம் அந்த பேன் கேக்ஸ் அதுக்கு சாசஸ், அப்புறம் ஐஸ்கிரீம் வேறு. இதில் உலகத்தில் உள்ள எல்லா சாப்பாடும் இங்கே ஒரே இடத்துல இருந்துச்சு. ஓகே, ஹாய் காய்ஸ். ஸோ நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். வயிறு ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே, ஹோட்டல் சாப்பாட்டில் இது கொஞ்சம் டீசெண்டாக இருந்துச்சு கம்பேர்ட் டு த ஆமாம். ஹட்டனில் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் புக் பண்ணோம். ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் முதல் நாள் சாப்பிட்டோம், அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஸோ அதனாலே வந்து நாங்கள் இப்போது இங்கேயும் புக் பண்ணோம், சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. ஆனால் இங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் என்னோட பசும்பால் ப்ரூ காஃபியை தான் மிஸ் பண்ணுறேன் தவிர பசும்பால் ப்ரூ காஃபி, அந்த நெய் தோசை இதெல்லாம் கண்டிப்பாக மிஸ். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இந்த மலாக்கா ட்ரிப் முடிஞ்சிருச்சு. மறுபடியும் நாங்கள் எப்போ வீடியோ போடுவோம்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக போட ட்ரை பண்ணுறோம். ஓகே, உங்களுக்கு வந்து இந்த சீரிஸ் பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன். மலாக்கா சீரிஸ் பிடிச்சிருக்கோம் நம்புறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க வீடியோல என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கலன்றதை முக்கியமா எல்லா வீடியோலயும் எந்த பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எந்த பார்ட் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. நாங்க வந்து இனிமே வந்து பெஸ்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அடுத்த வீடியோட ஸ்டார்டிங்ல வந்து ஷேர் பண்ணி நம்ம வந்து ஹாப்பியா இருக்க போறோம். எஸ், சோ அப்படி பண்ணலாம்னு இருக்கோம். சோ பெஸ்ட் கமெண்ட்ஸ்க்காக வெயிட்டிங். ஓகே guys, அவ்வளோதான். Bye. Subscribe to Singa Adventures and follow us on Instagram. Yes, yeah. Okay guys, bye. Bye. Take care.